வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தின் அப்துல்லா அல் முபாரக் பகுதியில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் பலத்த காயம். குவைத்தின் அப்துல்லா அல் முபாரக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் பலத்த காயமடைந்திருக்கின்றனர். அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தியதாகவும் காயமடைந்தவர்கள் எந்த நாட்டவர்கள் என்ற விவரங்களை உடனடியாக தெரிவிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா தொடர்பில் குவைத்தின் நிலைப்பாடு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவிப்பு. காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீதான பயங்கரவாத தாக்குதலில் இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக நிற்பதாக அறிவித்த குவைத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார். அமைச்சர் எக்ஸ் கணக்கு மூலம் குவைத்துக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார். குவைத்துக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அல் யஹ்யாவுடன் பேசியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்று ஜெய்சங்கர் தனது ட்விட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச அரங்கில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து இரு நாடுகளும் தொலைபேசி உரையாடலின் போது விவாதித்ததாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகளால் 26 அப்பாவி இந்திய மக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குவைத் அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா மற்றும் பட்டத்து இளவரசர் ஷேக் சஃபா அல் காலித் அல் ஹமத் அல் சபா ஆகியோர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு இரங்கல் செய்தியை அனுப்பி இந்தியாவுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தியிருந்தனர். குவைத்தில் சட்டவிரோத டீசல் கடத்தல் கும்பல் கைது. மானிய விலை டீசலை அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு கடத்தும் குறிப்பிடத்தக்க முயற்சி முறியடிக்கப்பட்டது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஆதாரங்களின்படி ஆயிரக்கணக்கான லிட்டர் மானிய விலை டீசல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் குற்றவாளிகள் மீது தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் விலையை பராமரிக்க மானிய விலையில் டீசலை பெற பெரிய நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் மானிய விலையில் அதை அணுக அனுமதி பெறாத சில நிறுவனங்கள் இந்த முறையை பயன்படுத்தி கொண்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் விளக்கியுள்ளன. திருடப்பட்ட டீசலை நாட்டிலிருந்து கடத்துவது அல்லது குவைத்துக்குள் கருப்பு சந்தையில் விற்பனை செய்வது என 2 முக்கிய வழிகளை அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றனர். லிட்டருக்கு 55 பில்ஸ் விலையில் வழங்கப்படும் மானிய விலை டீசல் 115 பில்ஸுக்கு மேல் மறுவிற்பனை செய்யப்படுகின்றது. இதனால் சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கின்றது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான அதன் தொடர்ச்சியான பிரச்சாரத்தில் உள்துறை அமைச்சகத்தின் உறுதிப்பாடு மற்றும் திருடப்பட்ட டீசல் விற்பனையாளர்கள் மீது கடுமையான புதிய நடவடிக்கையை தொடங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை ஆதாரங்கள் வலியுறுத்தியுள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் அதிகரித்த பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு எந்த சகிப்புத்தன்மையும் இருக்காது என்று அவர்கள் உறுதியளித்துள்ளனர். டீசல் கடத்தலில் சிக்கிய எந்தவொரு நிறுவனத்தையும் உடனடியாகவும் கடுமையாகவும் தண்டிக்க கடுமையான அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதில் நிறுவனத்தின் கோப்பை மூடுதல், அதன் தொழிலாளர்களை நாடு கடத்துதல் மற்றும் தொடர்புடைய சட்டங்களின் கீழ் கடுமையான தண்டனைகளுக்கு பரிந்துரைத்தல் ஆகியவை அடங்குகின்றது. வாகனங்களில் எரிபொருள் பயன்பாட்டை கண்காணித்தல் மற்றும் மீட்டர்கள் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்தல் உள்ளிட்ட தங்கள் செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிக்குமாறு வணிக உரிமையாளர்களை அந்த வட்டாரங்கள் வலியுறுத்தியுள்ளன. மீறலில் ஈடுபடும் நிறுவனங்கள் முழுமையாக பொறுப்பேற்கப்படும். மேலும் அறியாமையின் கூற்றுக்கள் ஒரு பாதுகாப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.52 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.84 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.48 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.41 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 275.82 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.66 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 396.24 குவைத் தீனார்களாகும்.